எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கிற வேளையிலும் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கிற பொழுதும் கர்த்தரங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பி கான்சென்ட்ரேட் பண்ணி உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பைபிள் சொல்லுது, ஆண்டவரோட பிரசன்னத்துல தான் வந்து சந்தோஷமே இருக்குன்னு. In his presence there is fullness of joy, and in his right hands are pleasures evermore. அப்ப ஆண்டவரை வந்து நம்ம துதிச்சு ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசன்ஸ் நமக்குள்ளார இருக்கிறத வந்து நம்மளால உணர முடியும். ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம பாடும் பொழுது ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம பாடலாம். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கட்டாதி கர்த்தரை புகழ்ந்து வனந்திரம் செழித்திடுமே வயல்வெளியாகிடுமே நடுவெளி கலிந்திடுமே கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்தே என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து லீபோனின் மகிமைகளும் கார்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினால். அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் ஆவியினால். அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. நம்ம அடுத்து பாட போற பாடலும் ஒரு துதி பாடல் தான். இன்னொரு நிறைய பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாக்குற நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து நமக்கு தெரியுது இந்த பூமியே வந்து ஆண்டவரை தான் துதிச்சிட்டு இருக்கு. நம்ம பாக்குற நேச்சரா இருக்கட்டும், இல்ல சூரியனோ சந்திரனோ எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், இல்ல நம்மளே வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி படைப்புகளை பார்க்கும் பொழுது வாவ் காட், யூ ஆர் அன் அமேசிங் காட் அப்படிங்கிறது தான் நம்மள அறியாமலே வந்து அந்த துதி வந்து நமக்குள்ளாரே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் தான் அடுத்த பாடல். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள்,
வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களும் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரமானவரே அப்பா, you deserve all the glory and honor and praise, God. God, not only in heaven but also in this earth, ஏசப்பா. Thank you so much, ஏசப்பா. ஏசப்பா, எங்க கல் மனதை உடைச்சு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளார கொடுத்திருக்கிறீங்க இயேசு சுவாமி. ஏசப்பா, நீங்க இருக்கிறதுனால ஆண்டவரே we have hope for today and for tomorrow and for eternity, God. ஏசப்பா, thank you so much, ஏசப்பா. இந்த அண்ட சராசரங்களையும் படைச்சவரே அப்பா, they all declare your glory, Father. And above all, God, you made human with your own hands, ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, மனுஷன் ஆண்டவரே நீர் படைத்ததெல்லாம் பார்க்கும் பொழுது நீர் மனுஷனை பத்தி நினைக்கிறது அவன் எம்மாத்திரம்னு ஆண்டவரே அப்பா, சங்கீதத்துல ஆண்டவரே தாவீது சொல்ற மாதிரி ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே யூ கேர் ஃபார் அஸ் சோ மச், காட். அந்த எங்க மனசு ஆண்டவரை புரிஞ்சிக்க முடியாத அந்த அன்பு இயேசு சுவாமி. But God, thank you that you care for us so much. You love for us so much, Father, that we should ஆண்டவரே நாங்க வாழ்ந்திருக்கணும்னு ஆண்டவரே நீர் ஆசைப்படுறதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஏசப்பா, இந்த நேரத்திலும் அப்பா இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவரே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. ஆண்டவரே
அப்பா உம்முடைய வசனம் ஆண்டவரே, அப்பா இருபுறமும் கூர்மையுள்ள கத்தியைப் போல ஆண்டவரே, அப்பா அது ஆண்டவரே பெனிட்ரேட் பண்ணி போறதுக்கான சக்தி ஆண்டவரே அதுக்கு உண்டு இயேசு சுவாமி. உம்முடைய வார்த்தைக்கு இயேசப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்க இருதயத்துக்கு ஆழமாய் ஆண்டவரே போக ஆண்டவரே உதவி செய்யுங்க. எங்க மன கண்களை திறந்து அருளும் இயேசு சுவாமி ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தை எதுக்காக ஆண்டவரே எங்க கிட்ட வருதோ அதனுடைய நோக்கத்தை ஆண்டவரே, அந்த பலனை ஆண்டவரே 60ம் 100மாய் ஆண்டவரே கொடுக்கும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே help us to focus and have the words ஆண்டவரே. நீங்க எங்க இருதயத்துல பிளான் பண்ற அந்த வார்த்தை ஆண்டவரே நாங்க ஆண்டவரே வைத்துக்கொள்ள ஆண்டவரே அப்பா அது எந்த விதத்திலயும் ஆண்டவரே அப்பா அது லூஸ் ஆயிடாத படிக்க ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கோங்க இயேசு சுவாமி. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Amen. Amen. Praise the Lord. Thank you, Lavanya, for leading worship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தலைப்பு, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் நமது நம்பிக்கை. அவர் ஹோப் இன் கிரைஸ்ட். அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவே. அதனால வேத வசனங்களை கொண்டு இந்த நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக, since we reviewed and meditated and studied for a very number of weeks on the end times and the book of Revelation, ஒரு சின்ன குவிஸ் நாம் பார்த்துவிட்டு ஒரு சில கேள்விகளை நாம் அலசி ஆராய்ந்து விட்டு பின்பதாக நாம் ஹோப் இன் கிரைஸ்ட் என்ற தலைப்பிலே நாம் செல்லலாம். தி எண்ட் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ் அண்ட் த புக் ஆஃப் ரெவலேஷன் இதை குறித்து, இதுதான் வந்து எஸ்கெட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்து இயேசு மீண்டும் வரப்போகிறார், கடைசி காலத்தின் முடிவு, தி எண்ட் டைம் ப்ராஃபசிஸ், அது எல்லாமே கம்பைன்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கெட்டாலஜி. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த குவிஸ். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம் ஓரளவுக்கு. ஸோ முதலாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த 7 lampstands represent? What do the 7 lampstands represent? அதாவது 7 குத்து விளக்குகளும் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கும் பொழுது 7 குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது? சபைகள். சபைகள். அந்த 7 சபைகளை குறிக்கிறது. அந்த 7 சபைகளின் பெயர்கள் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? ஏதாவது 1 2 ஞாபகம் இருந்தாலும் சரி. லவோதிக்கேயா. லவோதிக்கேயா, கரெக்ட். ஓகே. எபேசஸ், எபேசு சபை, ஸ்மிர்னா சபை, பெரகமம், தியாத்திரா, சர்தீஸ், பிலதெல்பியா, அப்புறமா உங்களுக்கு எந்த சபை இருக்குதுன்னா சிமிர்னா, பெர்மோ, பெர்மோ, தியேத்திரா, பிலதெல்பியா. அடுத்த கேள்வி, பிலடெல்பியா. நம்பர் 7, அதாவது எண் 7 குறித்து நாம் அதிகமாய் படித்தோம். அந்த நம்பர் 7 எதை குறிக்கிறது? அந்த 7 நம்பர் 7 முழுமையை குறிக்கிறது. ஒரு சம்பூரணம், பரிபூரணம், முழுமை, கம்ப்ளீட்னஸ் குறிக்கிறது. இந்த 7 அப்படின்றது வெளிப்படுத்தின விசேஷத்துல பல முறை வருகிறது. 7 எத்தனை 7கள் வருது, எத்தனை 7 காரியங்கள் வருகிறதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எந்தெந்த 7 காரியங்கள் வருகிறது என்று? 7 குத்து விளக்குகளை பார்த்தோம். அதே மாதிரி வேற என்ன பார்க்கணும்? கலசங்கள், கலசங்கள், காலங்கள், 7 எக்காலம். ஓகே. சோ 7 கலசங்கள், 7 முத்திரைகள், 7 கொம்புகள், 7 கண்கள், 7 தெய்வ தூதர்கள், 7 முழக்கங்கள், அப்புறம் ஒரு பீஸ்ட் வருது, அதுக்கு 7 தலைகள் இருக்கு. 7 தூதர்கள். சோ இது எல்லாமே இது வெளிப்படுத்தின விஷயத்துல கம்ப்ளீட்னஸ் குறிக்கிறது, அது முடிவை இருக்கிறதா இருக்கிறது. மூணாவது கேள்வி, இங்க நம்ம பார்க்கிற இந்த ஆடு, அதாவது 7 கொம்புகளும் 7 கண்களும் உடைய இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டி எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது? அந்த 7 கண்களும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த 7 கொம்புகளும் 7 கண்களும் எதை குறிக்கிறது? 7 முழுமை, கண்கள் பார்க்கிறதுக்கு,
பார்த்து தெரிந்து கொள்வதற்கு. அப்ப 7னா எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர் இயேசு. அவர் பிதாவாகிய தேவனும் அதே மாதிரி எல்லாவற்றையும் அறிந்தவர், கர்த்தராகிய இயேசுவும் அதே தான் அறிந்தவர். இது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். கொம்பு என்னைக்குமே கிங்ஷிப்பை குறிக்கிறது. சோ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் முதலாம் தரம் உலகத்திற்கு வந்தபோது அவர் அப்படியே தாழ்மையாய் அவர் ஆட்டுக்குட்டியாக பலியிட செல்வதற்கு ஒரு மாட்டுக்குட்டியை போல ரொம்ப சாந்த குணமுள்ளவராய் வந்தார். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது, திரும்ப அவர் வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, நியாயம் தீர்ப்பு செய்கிறவராக அவர் வரப்போகிறார். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? அவர் வருவதின் நோக்கம் என்ன? ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஏன் இயேசு இந்த பூமிக்கு வரணும்? பாவத்தில் இருந்து மக்களை மீட்கிறதுக்கு. கரெக்ட் தான். தீமைக்கு ஒரு முடிவு கட்ட, இந்த உலகத்துல மனுஷனுடைய சாம்ராஜ்யத்துக்கு முடிவு கட்ட, அப்புறம் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிறுவனம். அவர் வந்து தாவீதின் சிங்காசனத்துல நித்தியத்திற்குள் சேர்க்க. கரெக்ட். அவர் தாவீதின் சிங்காசனத்துல அமர்ந்து ஆளுகை செய்ய வேண்டியது. அந்த தீர்க்க தரிசனம் மரியாளுக்கு தேவ தூதன் கொடுத்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. அது வந்து நிறைவேறணும். டு ரிவார்ட் த redeemed fairly. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. ஜட்ஜ் தி condemned justly. பாவத்தில் இருக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு வருகிறார். அப்புறம் சாத்தானையும் மரணத்தையும் பாவத்தையும் என்றென்றைக்கும் இராதபடிக்கு ஒழித்து போடுவதற்காக கர்த்தர் வருகிறார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்பத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதா இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரும் மரணம். அப்புறம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன் என்கிற இந்த வசனம் எத்தனை முறை வெளிப்படுத்தின விசேஷத்துல வருகிறது? நீங்களே கெஸ் பண்ணிடலாம். எத்தனை சபைக்கு எழுதுறாரு? 7 சபைகளுக்கு 7 தடவை அவர் சொல்லுகிறது பார்க்கிறோம். அப்ப முழுமையா உலகத்தில் உள்ள எத்தனை சபைகளுக்கும் சொல்லுகிறதா இந்த வசனம் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தின் கடைசி நிமிடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்றத எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம்? போர்கள், நாடுகளுக்குள்ள ஒரு அமைதி சமாதானம் இல்லாது. ஆமா. இப்ப நம்ம காலத்தையும் கால இடைவெளியை பார்க்கும் பொழுது தெரிகிறது, கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இஸ்ரவேலர்களை பார்த்தாலே தெரிகிறது. இஸ்ரவேல் நாடாக இன்றைக்கு இருக்கிறது. அதை சுற்றி பாருங்க, உலகமே அதை சுற்றி தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்புறம் தீமை உலகத்துல நிரம்பி இருக்கிறது. இந்த சந்ததியும் அது மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது தெளிவாய் தெரிகிறது. நோவாவின் காலத்திலே நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக இயற்கையும் வானத்திலும் பூமியிலும் பலவிதமான சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆல்ரைட். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 1 to 10 வரை உள்ள வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஒரு மிருகம் அது கடலில் இருந்து எழும்பி வருகிறது. இந்த மிருகம் யாரை குறிக்கிறது? இந்த மிருகம் யார்? 7 தலைகள் இருக்கிறது, 10 கொம்புகள் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து. அந்த 7 தலைகளும் 7 சாம்ராஜ்யங்கள். அந்த உலகத்துல இருந்த 7 சாம்ராஜ்யங்கள்னு பார்த்தோம். என்னென்ன சாம்ராஜ்யங்கள் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? பெர்ஷிய, ரோம, அந்த தானியேல் கிரேக்க ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம், அசீரியன் கிங்டம், எஜிப்சியன் கிங்டம். இதுக்கு மேல உள்ள அந்த 10 கொம்புகளும் பாருங்களேன், அந்த 10 ராஜாக்கள். அதாவது இயேசு கிறிஸ்து கடைசியாக இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த உலகத்துல டாப் லீடர்ஸா இருக்கிற அந்த 10 ராஜாக்களை இது குறிக்கிறது. ஆமா, இதுல இருந்து தான் அந்த அந்தி கிறிஸ்து, இந்த பீஸ்ட் வந்து அந்தி கிறிஸ்து குறிக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இதே தான் நம்ம பாக்குறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 10 கொம்புகள் உள்ள ஒரு மிருகம் இருக்கிறது. அதுல 3 கொம்புகளை அது தள்ளிவிட்டு ஒரு கொம்பாய் உருவாகிட்டு வருகிறது தான் அந்த அந்தி கிறிஸ்து. சோ இந்த மிருகமும் தேவனுக்கு விரோதமாக பொல்லாதவைகளை பேசினது. இந்த மிருகமும் இந்த கொம்பும் பொல்லாத காரியங்களை பேசுகிறதாய் தானியேல் காண்கிறார். இந்த தானியேலுக்கு அந்த சொப்பனத்திலே விளக்கம் சொல்லும் பொழுது அந்த ஒரு பெரிய சிலையை காண்கிறார். அதுல அந்த 10 விரல் ராஜ்யம் ஆகிய அந்த கடைசி 10 கொம்பு ராஜ்யத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இப்ப நீங்க தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல கோரிலேஷன் இருக்கிறதை நம்மால பார்க்க.
அப்புறம் 8ல பாத்தீங்கன்னா ரெவலேஷன், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 18 வரை உள்ள வசனத்துல இரண்டாவது இன்னொரு பீஸ்ட், இன்னொரு மிருகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பூமியிலிருந்து எழும்பி வருகிற மிருகமா இருக்கிறது. அது ஆட்டை போல 2 கொம்புகள் உள்ளதான ஒரு மிருகமா இருக்கிறது. இது யாரை குறிக்கிறது? 2 கொம்புகளா? அது நம்ம வாசிச்சா நமக்கு இங்க தெரிகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதற்கு முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காரியம் சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்ப அந்தி கிறிஸ்துவ வர்ஷிப் பண்றதுக்கு, அந்தி கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு உந்தி தள்ளுகிற ஒரு ஃபோர்ஸா, ஒரு அசிஸ்டண்டா, ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட்டா இருக்கிறது தான் இந்த 2வது மிருகம். இந்த மிருகத்துக்கு அதிக அளவுல வல்லமை உண்டு. வாயிலிருந்து அக்கினி வர, வானத்திலிருந்து அக்கினியை இறக்குற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை நடப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபத்தை ஏற்படுத்தி அந்த சொரூபத்தை பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்ப மிருகம் இருக்கிறது, மிருகத்துக்கு ஒரு சொரூபம் இருக்கிறது, அந்த சொரூபத்திற்கு சில வல்லமையும் சத்துவமும் கொடுக்கப்படுகிறது. அந்த சத்துவத்தின் நிமித்தம் அந்த மிருகத்தின் சொரூபம் என்ன பண்ணுகிறதுனா, அந்த மிருகத்தை வணங்காதவர்களை கொலை செய்கிறது. இந்த மிருகத்தை சுரூபத்தை எல்லாரும் வணங்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுகிறது. அதனாலதான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ தான் அந்த மிருகமா இருக்குமோ என்று அநேகர் இந்த கடைசி காலத்திலே சொல்லுகிறார்கள். அப்ப எல்லோரும், சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அப்ப பாருங்களேன், மிருகம் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து. இன்னொரு மிருகம் வருகிறது, அது அந்தி கிறிஸ்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த சொரூபம் பேசுகிறது, அப்புறம் சொரூபத்துக்கு ஒரு முத்திரையும் கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்களேன், so there's a lot of things going on here, but this second beast is going to be an assistant, but it is going to destroy people of the world. நம்ம பார்த்தோம். All right, கேள்விக்கு போவோம். which one of these is biblically accurate? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது இப்ப நம்ம சர்ச் ஏஜ்ல கிரேஸ் பீரியட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆப்ஷன் ஏ என்னன்னா ராப்சர், அதாவது ரகசியமா இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம். அது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அந்த முடிவுல இப்பதான் அந்தி கிறிஸ்து இங்க இருக்கிறான். 3 வருஷம் he makes a peace treaty with the people of Jews. அப்புறம் அடுத்த 3 வருஷம் தன்னைத்தான் தேவன் என்று சொல்லி யூதர்களை கொலை செய்கிறார். மகா உபத்திரவ காலம். அப்புறம் 2வது வருகை எப்ப வருகிறது? அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி தான் இந்த மில்லனியம் லிசம். அதுக்கப்புறமா புதிய வானம், புதிய பூமி, புதிய ஏதேன். We are going to live with the Lord forever. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச் ஏஜ் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான், 7 வருஷம் கஷ்டப்படுகிறோம், எல்லாருமே கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ அல்லாதவர்களும் இருக்காங்க. அப்புறமா இயேசு கிறிஸ்து வருகிறார். ராப்சர்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறது, டு பி காட் அப் டுகெதர். செகண்ட் கம்மிங்கும் ராப்சரும் ஒண்ணுதான். செகண்ட் கம்மிங் தான் இருக்கிறது, சீக்ரெட் கம்மிங் கிடையாது. அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி, அப்புறம் என்றென்றைக்கும் நாம் கர்த்தரோடு இருப்பது. பிப்ளிக்கலா நீங்க வேத வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது எது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு? ஆப்ஷன் ஏவா பியா? இது குறித்து கிறிஸ்துவ உலகமே 2ஆய் பிரிந்து இருக்கிறது இல்லையா? இயேசு ரகசியமா வருகிறார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு, சொல்லுகிற ஒரு கூட்டம். 2ஆம் வருகை தான் கடைசி வருகை அப்படின்ற சொல்றது. ரகசிய வருகைன்னு எங்க சொல்றாங்க? 2 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம். ஆனாலும் அங்க பாத்தீங்க, ஆமா, ஆனா அதுவும் கூட ஆரவாரத்தோடு தான் கர்த்தர் வருகிறார். அதனால ஆப்ஷன் பி பிப்ளிக்கலா அக்யூரேட்டா இருக்கிறது. பட் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை, விருப்பம், என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னன்னா, ஆண்டவர் ரகசியமா வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டா நல்லதா இருக்கும். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் வேண்டாம், அந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாருன்னு நானும் நம்புறேன். பட் இருந்தாலும் இஃப் இட் டசன்ட் மேட்டர், இது இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் சால்வேஷன். ரட்சிக்கப்படுவோமா மாட்டோமா இதை விசுவாசிக்கிறதுனால அப்படி கிடையாது. ஆனா அவர் அப்படி மனசுல ஒரு ஆசை இருக்கிறது. If Jesus comes, he takes the church away and then let the world suffer under Antichrist. அப்புறமா அவர் கிறிஸ்துவை
சாத்தானையும் நியாயம் தீர்ப்பதற்கு 2ஆம் வருகையில வருவார் அப்படின்னு தான் ஆமா. மனசுடைய நம்ம வாஞ்சையும் மனசு ஆசையுமா இருக்கு. வாஞ்சை. ஆசையா இருக்கிறது. ஆனா அது வந்தது நல்லது. ஆப்ஷனே நடந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்ப வேணா கர்த்தர் வருவார் இல்லையா? இப்ப இந்த நொடியில கூட கர்த்தர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வந்துட்டாருன்னா நெக்ஸ்ட் அந்த கிறிஸ்து வந்து நம்மள ரகசியமா சபையை எடுத்துக்கொள்கிறது. ஸோ ஹார்ட்ஸ் டிசையர் இஸ் ஆப்ஷன் ஏ. இட்ஸ் பிப்ளிக்கலி ஆக்யூரேட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பி. ஆல்ரைட், நம்ம இந்த குவிஸை பார்த்துட்டோம். இப்போ we are going to go into today's topic, which is our hope in Christ. கிறிஸ்துவுக்குள் நமது நம்பிக்கை. வாசிப்போம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The whole world is filled with evil and wickedness. எங்க திரும்பினாலும் பாருங்க evil தான். Even we who are in Christ can also cause evil. Even we who are in Jesus Christ, called to be saints, protected by the blood of Jesus Christ, sealed by the Holy Spirit, can also cause some evil, right? ஏன்னா நம்முடைய செயல்கள் அந்த ஃப்ரீ வில்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாவ சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் இருக்கிறபடினாலே நாமும் கூட பாவத்தின் நிமித்தம் பாவம் செய்து சில ஈவில் காரியங்களை செய்து விடுகிறதான காரியங்கள் வருகிறது. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனா பாருங்க, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடினால அது நம்மை நெருக்கி ஏவுகிறதாய் நாம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் பொல்லாத உலகம். ஹோப்லெஸ் வேர்ல்டு தான் இந்த வேர்ல்டு. The whole world is filled with wickedness, lies and wickedness என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 3:8 என்ன சொல்லுகிறது என்று பார்க்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசனுடைய மெயின் வெப்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசெப்ஷன். அதாவது பொய்யை நம்ப வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஈஸி டு அப்ரூட் எனிதிங். அதாவது ஒரு டவுட்டை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. டிசெப்ஷன், ஒரு டவுட்டை போட்டீங்கன்னா it can cause an illusion and you can easily go astray. அதுதான் வந்து பிசாசுடைய கிரேட்டஸ்ட் வெப்பன். இது ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி எப்படி அவன் விழுங்க போகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அப்ப பாருங்க, அது நம்மை அநேக நேரம் சில நேரம் ஒரு பாவத்திற்குள்ளாகவும் வழி விலகி போகத்தக்கதாகவும் நம்ம நடத்தி விடுகிறது. அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். யாக்கோபு 1. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இது பாத்தீங்கன்னா டெம்டேஷன். நாம் மாம்சத்துல இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனாலும் சில நேரம் நம்முடைய சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, பாவ சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இன்னும் மகிமையின் சரீரம் நமக்கு வரல. ஒவ்வொரு நாளும் பாவம் நம்மை தட்டி இழுக்கிறது அல்லவா? ஸோ த டெம்டேஷன், நமக்கு அந்த டெம்டேஷன் இருக்கத்தான் செய்கிறது. அதனால நம்ம வந்து அநேக நேரம் சோர்ந்து போயிடுறோம், பாவத்துல விழுந்துடுறோம். அதனாலதான் பாருங்களேன், சாக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் என்னைக்குமே அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா மேல போயிடுறது இல்லை. ஒரே நாள்ல நம்ம பரிசுத்தராக மாறி விடுகிறது இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருது. ஆனா பரிசுத்தமாகுதல், கிறிஸ்துவை போல மாறுகிறது, த ரினியூவல் ஆஃப் த மைண்ட், மனம் புதிதாகுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் டக்குன்னு கீழே இறங்குது, ஸ்டாக் பிரைஸ் மாதிரி, ஆனா திரும்ப அப்படியே இருக்கிறது. ஓவரால் நீங்க பார்க்கும் பொழுது அது வந்து growth இருக்குது. பட் டெம்டேஷன் இருக்கதான் செய்யும். கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு டெம்டேஷன் இருக்கதான் செய்யும். பவுல் என்ன சொல்கிறான்? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், ஆனால் நான் அல்ல, எனக்கு வாசமா இருக்கிறேன், பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிப்போம். யோவான் 16:13. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தையில அவர் சொல்லுகிறார். உலகத்துல உபத்திரவம் உண்டு. சேலஞ்சஸ் அண்ட் அஃப்ளிக்ஷன்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ் வில் பி தேர். இப்போ ஒரு பக்கம் டிசெப்ஷன், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் டெம்டேஷன், அதாவது நம்முடைய சொந்த சரீரமும் நம்முடைய சொந்த இச்சையும் நம்மை ஒரு பக்கம் போராட்டத்துக்குள் செலுத்துகிறது. அப்புறம் உலகமும் உலகத்தின் காரியங்களும் நம்மை போராட்டத்திற்குள்ளாக
செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். We are under affliction, we are under tribulation. As long as we live in this world, we will always be under all of these three challenges. அதுதான் பாருங்க, the whole world lies in wickedness ன்னு சொல்லி யோவான் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கிற உலகத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது there is no hope அப்படின்ற மாதிரி தான் at the first outlook, first lookல நமக்கு என்ன தெரிகிறதுனா there is no hope brother, look at everything, everything is acting against us என்று மனம் சொல்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:18 அவர் இன்னமும் இதுக்கு மேலேயும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? எங்கே நிற்பான்? நீதிமானே அவரே ரட்சிக்கப்படுவது அரிதானால் ரட்சிக்கப்படுவது அரிது. அப்படின்னு சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிறார். சொல்றதுக்கு எப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நியாயம் தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். இப்ப நீதிமான், நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். அவர் விருப்பம் கொண்டு கிருபையினால நம்ம ரட்சிக்கலைன்னா யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. அவருடைய கிருபை ஒன்றினால் மாத்திரமே நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம். நம்ம நீதிமான் தான், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் தான். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ரோமர் 8 வாசிக்கிறோம். ஆனா அவங்களே ரட்சிக்கப்படுவது அரிது. ஏன்னா கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டாவிட்டால் அவங்களும் எங்கதான் போறாங்க? நரகத்துக்கு தான் செல்லுவாங்க. ஏன்னா நீதிமான் தான், தேவனுடைய பார்வையில நீதிமான் தான். ஆனா சரீரத்துல நான் சொன்னேன் பாருங்க, கடைசி மூச்சு வரைக்கும் பவுலை போல நமக்கும் போராட்டங்கள் உண்டு, நம்மள வாய்ப்புகள் உண்டு. ஆனா நம்ம ரட்சிக்கப்படுவது அரிதுதான். ஆனா கிருபையா கர்த்தர் நம்ம ரட்சிக்கப்பட போறார். ஏன்னா ரட்சிப்பு நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பாருங்க அந்த நம்பிக்கை. ஆனா பக்தி இல்லாதவனுக்கும் பாவிக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. நீதிமொழிகள் 10:28-30 இந்த நம்பிக்கை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்த்து. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கனுடைய அபேட்சையோ அழியும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. ஆமென். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். So the hope that a righteous man has will end up in joy என்று நாம் பார்க்கிறோம். இது வேத வசனத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். அந்த நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. அப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார், தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறார். நாம் கர்த்தரோடு என்றென்றைக்கும் அரசாள போகிறோம். புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. அங்க துன்மார்க்கருக்கு இடமில்லை என்பதை நீதிமொழிகளில அன்றைக்கே சாலமோனுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். இது பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு தீர்க்க தரிசன வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை புடிச்சிட்டு நம்ம என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கோமா? இல்லையே. அப்ப நம்ம ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இறுக்கமா படிச்சுட்டு ஜெபிப்போம், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரு, எனக்கு இருக்கிற நம்பிக்கை மகிழ்ச்சியாகுமே, இதோ கர்த்தர் வருகிறாரே. அப்படி நம்ம அவருடைய வருகை எதிர்பார்த்து அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் மீது உறுதியோடு நாம் காத்திருப்போம். ஆகிய கர்த்தரின் வழியிலே நாம் உத்தமர்களாய் நடக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். அடுத்த வசனம் நம்பிக்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது என்னன்னு பாக்குறீங்கன்னா, சங்கீதம் 9:11 என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். இந்த பூமியில வாழ்கிற நாள் வரைக்கும் நமக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, சமாதானம் இல்லை, அடுத்து சந்தோஷம் இல்லை, இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார். பொல்லாதவர்கள்லாம் அறுப்புண்டு போயிடுவார்கள். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, இந்த உலகத்துல அக்கிரம் நடக்கிறதே என்று சொல்லி நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களா இருக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில். சோ சங்கீதத்துல உள்ள இந்த வசனத்தை தான் எடுத்து கர்த்தராகிய ஆண்டவர் மத்தேயு 5:5 என்ன சொல்லுகிறார்னு பார்ப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். சோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் பூமியில வந்து அரசாள போகிறார். நாம் அவரோடு கூட அரசாளுவோம். இவ்விதமாய் நாம் கர்த்தரோடு என்றென்றைக்கும் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 5:1 5 வரை உள்ள வசனம் இந்த நம்பிக்கை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கைக்கு அடித்தளமாக ஆணித்தரமாக இந்த இடத்துல பவுல் மூலமாக பரிசுத்த பேசி வைத்திருக்கிறார் பாருங்க. நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தையும் நாம் அந்த விசுவாசத்தினால பெற்றிருக்கிறோம். அதனாலதான் தேவ மகிமை நாம் அடைவோம் என்கிற நம்பிக்கையில நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப நம்ம கிட்ட மேன்மை பாராட்ட 1000 விஷயம் இருக்கலாம். சொத்து, சுகம், படிப்பு, உயர்வு எல்லாமே இருக்கலாம். டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆனா பாத்தீங்களா, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, நாள் ஒன்று வரும், கடைசிய காலம் துணிக்கும், தேவனை போல மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற அந்த நம்பிக்கை தான் பாருங்களேன் நம்மளை உந்தி தழுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்லன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலையும் ஆட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, உபத்திரம் வருகிறது, ஆனாலும் பரிசுத்த ஆவியினால நம்முடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ஒருவேளை இன்றைக்கு நாம் வெட்கப்பட்டு போகலாம். இன்றைக்கு நம்மை கீழ்த்தரமாக சில பேர் நினைக்கலாம். ஆனா நித்தியத்திலே நாம் என்றைக்கும் தலை நிமிர்ந்து நடக்கிறவர்களாய் இருப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உன் மகிமையை, உன் நியாயத்தை பட்ட பகலை போல, உன் நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நீதி நம்முடைய சொந்த முயற்சினால் வருகிற நீதி அல்ல. கர்த்தராகிய ஆண்டவருடைய நீதி, அவர் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த நீதியினாலே வருகிறது. அந்த நீதி, அதனால் அந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருக்க முடியும். So hopeless world தான். Really it is a hopeless world. Wherever you turn there is evil. Wherever you turn there is deception, betrayal. There is so much suffering going on. There is so much rejection going on. But amidst all of these things, the hope that we have in Christ is because of Christ, because of faith, and because of the love of God that has been poured in our heart by the Holy Spirit. என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ரோமர் 8:28-30 வரை உள்ள வசனம், இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நாம் வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ஆமென், ஆமென். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அவ்வளவுதான். தேவன் தீர்மானித்தார். If I decide, if I make a decision, அதை என்ன பண்றேன், நான் எப்படி ஆகிலும் நடத்தி முடிக்கணும்னு சொல்லி நான் முயற்சி செய்து எடுத்து முடிக்கிறோம். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக நம்ம செய்கிற வேலைகளா இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கனைஸ் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ட்ரிப்புக்கு ஆர்கனைஸ் பண்றதா இருக்கலாம். When we make a decision to do it, we commit ourselves. When God made the decision, even before the foundation of the world, என்ன டெசிஷன் எடுத்திருக்கிறார்னா, அவர்களை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை முன்குறிக்க போகிறேன், அவர்களை நீதிமான் ஆக்க போகிறேன், அழைக்க போகிறேன், நீதிமானாக்க போகிறேன், மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை அழைச்சிருக்காரு. பாத்தீங்களா? அதுதான் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சொந்த முயற்சி அல்ல, நம்மை சுற்றி நடக்கும் காரியம் அல்ல,
ஏன் நாமளே கூட சில நேரம் சில காரியங்களை தவறாய் செய்து விடுகிறோம். ஆனாலும் அது நிமித்தம் அல்ல, தேவன் என் மீது வைத்திருக்கிற, தேவன் என்னை அழைத்ததினால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியினால், தேவன் என்னை முன்குறித்தபடியினால், தேவன் என்னை கண்டபடியினால், தேவன் என்னை அறிந்தபடியினால் வருகிற நம்பிக்கை தான் நம்மள என்ன பண்ணுகிறதுனா போகச் செய்கிறது இருக்கிறது. ரோமர் 8:19-22 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆமென். பாருங்க, the whole creation is just groaning in pain. groaning in pain சொல்லி இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். எதுக்குன்னா, எப்ப நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வருவார், இந்த பாவத்தினால் உலகம் கட்டப்பட்டு சிதறப்பட்டு இருக்கிறதுல இருந்து எப்படி தேவன் விடுதலையாக்குவான்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ ஆண்டவருடைய வருகைய, சர்வ சிருஷ்டியும் பறக்கும், வானத்துல பறக்கும் பறவைகளா இருந்தாலும் சரி, நீரில் வாழ்கிற ஜந்துக்களா இருந்தாலும் சரி, ஏன் இந்த கல்லுகள் கூட என்ன பண்ணுகிறதுனா கர்த்தராகிய ஆண்டவர் வருகிறதுக்காக கதறி கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை அது நமக்கு என்ன சொல்லுகிறதுனா நம்பிக்கையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8:23-25 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். பாருங்க, அதே போல இந்த சர்வ சிருஷ்டியும் அவருடைய வருகைக்காக தவிக்கிறது, நம்பிக்கையோட காத்து கொண்டிருக்கிறது. நாமும் கூட அதே நம்பிக்கையினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் வருவார், அவர் நம்மை நீதிமானாக்கி அழைத்திருக்கிறாரே, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்ய வேண்டியதா இருக்கிறதே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, எப்பொழுது வருவார் என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல வாஞ்சையோடு காத்து கொண்டு நாம் தவிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:2-3 வரை உள்ள வசனத்தையும் பாருங்களேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Amen. So, Amen. What is helping us, what is motivating us every single day to get up and move, keep going அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் வாக்கு தத்துவம் தான். அவர் மீண்டும் வரப்போகிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். பாருங்களேன், அது வந்து it gives a glimpse of what is yet to come. It's a miracle that we are saved today. That itself is an evidence. That itself is a foreshadow of the things that is going to come. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இந்த பூமியையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார், ரட்சிக்க போகிறார். இஸ்ரவேலர்களையும் ஒரு காலத்துல ரட்சிக்க போகிறார். அப்ப பாருங்களேன், அதை எதிர்பார்த்து கொண்டு நாம் காத்திருக்கிற பொழுது என்ன பண்ணுகிறோம்னா, அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கே ஒப்பாயிருப்போம். எப்படி இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாறி பாவம் இல்லாத சரீரமாக இருக்கிறது, அதே போல நம்முடைய சரீரமும் மாறும். பாருங்க, அழிவுக்குரியவைகள் எல்லாமே மாறி அழியாமையை அணிந்து கொள்ளும் என்று வேத வசனம் நிறைவேறும், கடைசி காலம் துணிக்கும். சோ அதுதான் பாருங்க நமக்கு இருக்கிற அந்த ஹோப். எஸ், we are living in the hopeless world. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்தா நமக்கு ஹோப்லெஸ்ஸா தான் தெரியும். என்னடா இவ்வளவு சோர்வுக்குள்ளாக நம்மளை கடத்தி விடுகிறார்களே, இவ்வளவு போராட்டத்துக்குள்ளாக நம்மளை செலுத்தி விடுகிறார்களே, இவ்வளவு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது சோர்வுகள் வந்து விடுகிறது. ஆனாலும் தளர்ந்து போகாதிருங்கள், ஏதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த ஹோப் அப்படின்ற அந்த வார்த்தை ஹெல்பிசோ அப்படின்னு பார்க்கும் பொழுது an attitude of confidently looking forward to what is good and beneficial. A confident
ஹோப், கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா த ஹோப் அப்படின்றத நம்ம Hope. பார்க்குறோம், கிரேக்க வார்த்தை. இப்போ டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னாலும் டு செரிஷ் a desire with anticipation, to want something to happen or to be true. அது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும், ஆண்டவர் ரகசியமா வந்தா நல்லா இருக்கும் தான் இல்லையா? நம்ம ஆயத்தமா அதை ஆமா. ஆண்டு எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு. ஸோ டு எக்ஸ்பெக்ட் வித் கான்ஃபிடென்ட், அவர் ரகசியமா வந்தாலும் சரி பரவாயில்ல, அவர் பிரத்யட்சமாய் வந்தாலும் சரி, அவர் வந்தா போதும்பா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோப். இது ஒரு உவமையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 26 29 வரை உள்ள வசனத்துல இருக்கிறது. மார்க் மாத்திரம்தான் இந்த உவமையை சொல்லுகிறார், வேற எந்த சுவிசேஷத்திலையும் கிடையாது. இதை நம்ம வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். ஆமென். ஆமென், ஆமென். இப்போ நான் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன், அதுல இந்த வசனத்தை வச்சுதான் நான் ஒரு பேப்பர் எழுதணும். ஸோ அதனால இந்த வசனத்துல நான் ஆழமாய் தியானித்தேன். அப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒண்ணு விதைக்கிறான், கடைசியா when the time comes he comes and harvest, அவ்வளவுதான். ஆனா இடையில பாருங்களேன், அவன் தூங்குறான், அவன் வழியா போறான், அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்கான். விதைச்சவன் வேறுபாடுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா என்னென்ன நடக்குது பாரு, விதைக்குள்ள என்ன ஒளிந்து இருக்கிறதுன்ற அவனுக்கு தெரியாது. அதே உயிர். போல இந்த நிலத்தை பாருங்க, நிலம் என்ன சொல்லுகிறது, அங்க என்ன வசனம் சொல்லுகிறதுன்னு பாருங்க. நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும், தானாய் கொடுக்கும். அவனுக்கு தெரியாத விதமாய் அப்படின்னு சொல்லி எங்கள் வசனத்தை சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். ம்ஹும். So he has no control. Does he have any control of changing the seed? No. Does he have control to change the land and how it makes it? No. Does he know the power of seed? No. Does he know the power of the land? No. No. All he knows is, I planted, when the time came, it was ready for harvest, so I'm going to harvest. அவ்வளவுதான். அப்ப எப்படி அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ வசனம் வந்து நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நமக்கு தெரியல, நம்ம வாழ்க்கையை வாழ்றோம், போறோம், நம்முடைய அன்றாட காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்தை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், எவ்வளவோ காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், பில்லை பே பண்றோம், அதை பண்றோம், இது பண்றோம். ஆனா நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிக்கொண்டே இருக்கிறதா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறார், செயல்படுகிறார். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்து விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி நம்மளை அப்படியே உருமாற்றிக்கொண்டே வருகிறார். பிகாஸ் திஸ் இஸ் காட்ஸ் ப்ராஜெக்ட். ஒரு காலம் வரும் பொழுது, நாள் ஒன்று வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும், ஆஹா கர்த்தர் இவ்வளவு தூரம் நம்மளை மாற்றி இருக்கிறாரே, இவ்வளவு தூரம் நமக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம வளர வைத்திருக்கிறாரே, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருகிறேனே அப்படின்றது நமக்கு ஒரு காலத்துல தெரியும். அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கிறதே என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இது யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லுறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள், ரோம ராஜ்யத்துக்கு கீழே கஷ்டப்பட்டு இருக்கிற மக்கள், ஒரு மேசியா வந்து நம்மளை விடுதலையாக்க மாட்டாரான்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கிட்ட இந்த கலிலேய கடலோரமாய் அந்த போட்ல நின்றுட்டு ஆண்டவர் அவங்கள பார்த்து இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவங்க எல்லாம், என்னது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருந்து கிரியை செஞ்சு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா தேவனுடைய ராஜ்யமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். அவங்க மெஸ்ஸியா வந்து இந்த உலகத்தையே விடுதலையாக்கி இந்த உலகத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய சேலஞ்சை போட்டாரு, உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பூமியை சொல்லும் பொழுது அவர்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். அது மாதிரிதான் நமக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, God is sovereign. He is in control of everything. There is nothing that has happened in the world without the knowledge of God. And therefore, I'm confident that God is working in me. God is working outside of me. God is putting everything together so that it will be for my good என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. கடைசியில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாய் போகலாம். அதனாலதான் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்லுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். So two kinds of hope இருக்கிறது. என்னன்னா, one hope is anchored in human affairs. அது பாத்தீங்கன்னா temporal. It is going to disappoint you. It's going to disintegrate eventually. But the other hope is anchored in God's word. அது பாத்தீங்கன்னா eternal, no disappointment, and it's very secured eternally. So hope gives an internal drive fueled by faith. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தினால வருகிறது.
நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்டதா இருக்கிறது. அதனாலதான் அது நித்திய நம்பிக்கையா இருக்கிறது. நம்மை வெட்கப்படுத்தாது. நோ டிசப்பாயின்மெண்ட் அண்ட் இட் இஸ் அழியாதது. அது அசைக்க ம். முடியாததா இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்ற படத்துல ஒரு கட்டத்துல இந்த 2 ஃப்ரோடோவும் அவருடைய நண்பனாகிய சாமும் அவங்க நடந்து அந்த மோர்டோர் என்ற அந்த மலையில போய் இந்த ரிங் அழிக்கணும்னு சொல்லிட்டு பல காடுகள் மேடுகள் வழியா கடந்து போகும் பொழுது அந்த ஃப்ரோடோ தான் அந்த ரிங்கை சுமந்துட்டு போறாரு. அவர் கடைசியில அவரு போய் தன்னுடைய ரொம்ப சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. இனிமே என்னடா, இனிமே நம்மளால போக முடியாது, இவ்வளவு கஷ்டத்துக்குலாம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அந்த சாம்வைஸ் கேம்ஜின்னு அவருடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அவர் சொல்றாரு. எத்தனையோ கதைகளை நம்ம வாசிச்சிருக்கிறோம். அந்த கதைகள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆனா அவங்க பின்வாங்கவில்லை. இங்க பாருங்களேன். இப்பொழுது எனக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த கதைகளில் வரும் கதாபாத்திரங்களுக்கு பின்வாங்கி செல்ல பல வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்றார்கள். ஏனெனில் அவர்கள் ஏதோ ஒன்றை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார்கள். அது என்னவென்றால், இந்த உலகில் இன்னும் நன்மை எஞ்சி இருக்கின்றன. எந்த நன்மைக்கு அந்த நன்மைகளை காப்பாற்றுவதற்காக போராடுவது முற்றிலும் தகுதியானது அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறதா சொல்கிறோம். இதேதான் நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36 40 வரை உள்ள வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் அந்நியரும் பரதேசிகளுமா இருந்தாங்க. அவங்களாம் பின்வாங்கி போயிருந்திருக்கலாம். எவ்வளவு சந்தர்ப்பம் வந்துருச்சு. ஆனாலும் கூட they were holding on to something and that's nothing else than hope தான். ஸோ அந்த எவர்லாஸ்டிங் ஹோப், நம்முடைய ஜீவனுள்ள நித்திய நம்பிக்கைன்றதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3:6 நானே வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்மையும் புதிய மனிதனாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் பாருங்க ஜீவனுள்ள நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 15:14 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வருதா, உங்கள் விசுவாசமும் வருதா. So we have a living hope because Christ lives. So we have a living hope because Christ lives. அடுத்ததாக, முதலாவது என்ன பார்த்தோம்? A living hope. அடுத்து கான்ஃபிடென்ட் ஹோப், உறுதியான நம்பிக்கை. அதுக்கு நம்ம ரோமர் 15:13 வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த இடத்துல பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் ஹோப் த்ரூ த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ரட்சித்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நம்மையும் ஜனிப்பித்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தபடினாலே நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஹோப். நம்ம அந்த டெஃபினேஷன்ல பார்த்தோம்ல, அந்த ஹீப்ரு வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இட் கிவ்ஸ், அந்த கிரேக்க வார்த்தையை பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அ கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன். அந்த கான்ஃபிடென்ட் ஹோப் நமக்கு எப்படி வருகிறதுனா பரிசுத்த ஆவியினால வருகிறது. இந்த சம்பவத்தை எப்படி நம்ம பார்க்கணும்னா, எவீருன்னு ஒருத்தர் ஜெபால தலைவன், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். தன்னுடைய குமாரத்தி மரித்துட்டு போனா. ஆனா அதுக்கு மரித்து போறதுக்கு முன்னாடியே இயேசு கூப்பிட்டாரு. அப்ப போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்க குமாரத்தி மரித்து போனாலும் அவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை திரும்பி பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான்.
அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள்னு. அப்போ அவருக்கு அதுதான் கான்பிடென்ட் போட்டு. அந்த டிராவலை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவீருக்கு அவர் வீட்ல இருந்து இயேசுவை பார்க்க வந்தாரு. இயேசுவை பார்த்துட்டு திரும்ப போகிற வழியில அவருக்கு நம்பிக்கைன்னு ஒரு போராட்டம் இல்லையா? ஆனா இயேசு கூட வருகிறார். அவர் சொன்ன வாக்கு என் கூட இருக்கிறது. என்னை சுற்றி தொந்தரவு பண்ணாதீங்க, இனிமே விட்டுட்டு போயிருங்கப்பா, இயேசுவை விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பிஸியான மேன் அவரு. ஹியர்ஸ் அ லாட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஒரு கூட்டம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் எவ்வளவு போல இருப்பாங்க. அவருடைய பிள்ளையை மீண்டும் அவர் பெற்றுக்கொள்கிறதை பாருங்க. அப்ப அந்த கான்பிடென்ட் ஹோப் எவீரனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு செயல்பட்டது. சோ இதை நீங்க கான்பிடென்ட் ஹோப்னு நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள அது செயல்படும் நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக அன்ஷேக்கபிள், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 17 18 19 வரை உள்ள வசனத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, தேவனே ஆணையிடுகிறார். தேவனே ஆணையிட்டு என்ன சொல்கிறார்னா, மாறாத நிச்சயம், நம்முடைய ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை நிமித்தம் தேவன் ஆணையிட்டு என்ன சொல்லுகிறார்னா, நான் உங்களை என்ன பண்றேன், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஸோ ஹோப் அன்ஷேக்கபிள். ஏன்னா இட்ஸ் காட்ஸ் பிளான். 2 மாறாத விசேஷங்கள் என்ன? காட்ஸ் பிளான், காட்ஸ் ப்ராமிசஸ். அதனாலதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது. அதனாலதான் நம்ம உறுதியோட இருக்கிறோம். அவர் ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லி நமக்கு அந்த அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அன்ஷேக்கபிள் ஹோப் இருக்கிறது பாருங்க. அது தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் நமக்கு வருகிறது. சோ எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கூட தேவன் நம்ம எப்படி அழைத்தார்? உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அழைத்தார். தம்முடைய தீர்மானத்தின்படி அழைத்தார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அழைத்தார். அப்பனா அவர் நம்மளை கைவிட்டுருவாரா? கடைசி வரைக்கும் கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லையா? கொண்டு போய் சேர்ப்பார். ஒரே ஒரு கடைசியாக நான் முடிப்பதற்கு ஒரே ஒரு கதையை மட்டும், நான் சம்பவத்தை, உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1870களில அங்க சிகாகோல ஹொரேஷியோ என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் வழக்கறிஞராய் வேலை பார்த்து கொண்டிருந்தார். பிரஸ்பிடேரியன் சர்ச்லையும் அவர் ஊழியம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு காலத்துல அவருடைய சொத்து, ஒரு பெரிய ஃபயர், ஒரு தீ, காட்டு தீ அவருடைய வீட்டை எரித்து போட்டு விட்டது. அவருக்கு 5 குழந்தைகள், ஒரு பையன், ஒரு 4 பெண் குழந்தைகள் அவருக்கு. அப்ப அந்த ஃபயர்ல எல்லாத்தையும் அவர் லூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவருடைய மகன், 4 வயது மகன் வைரல் ஃபீவர்லயும் அவர் இறந்து போயிடுறாரு. அப்ப 4 மகள்களோட அவர் என்ன பண்றாரு, சரி இந்த ஊரை விட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அந்த பிள்ளைகளையும் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துக்கு அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிகாகோல இருந்து, அமெரிக்கால இருந்து அந்த அட்லாண்டிக்ல தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அந்த 4 பிள்ளைகளையும் அனுப்பிச்சு விடுறாரு. ஆனா பாருங்க, ஒரு பெரிய இன்னொரு ஷிப்போட அந்த ஷிப் கொலைட் ஆகி அந்த ஷிப்ல உள்ள 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க. அதுல அந்த 4 குழந்தைகளும் இறந்து போகிறது. அவருடைய 4 குழந்தைகள். இப்பதான் வீடை இழந்தாரு, இப்பதான் தன்னுடைய மகனை இழந்தாரு. அப்ப 4 குழந்தைகளை இறந்துருச்சு. அப்ப அவங்க ஒய்ஃப் அங்க இங்கிலாந்துல இறங்கி டெலிகிராம் அனுப்புறாங்க, ஐ வாஸ் சேவ்ட் அலோன், வாட் ஷால் ஐ டு. அதை கேட்டு அவர் பதறி போய் அடுத்த ஷிப்லயே அவர் கிளம்பி என்ன பண்றாரு, அட்லாண்டிக் ஓஷன்ல திரும்ப தன்னுடைய மனைவியை போய் ஆறுதல் சொல்வதற்காக அவர் செல்லுகிற பொழுது அந்த கேப்டன் அவரை கூப்பிட்டு சொல்றாரு, we are crossing the location where your daughters died and the ship collapsed அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து அவர் கண்ணீர் விட்டு ஜெபிச்சுட்டு அவர் போய் ஒரு பாடல் எழுதுறார், இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருதயம் ஃபுல்லா நம்பிக்கையான, கண்கள் ஃபுல்லா கண்ணீரோடு அவர் எழுதுகிற அந்த பாடல் தான் பாத்தீங்கன்னா இந்த பாடல். என்ன பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. நீங்க யூடியூப்ல கூட போய் அந்த பாடலை படிச்சு பார்க்கலாம். அந்த கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய தமிழாக்கத்தை நான் இங்க எழுதியிருக்கிறேன். துன்பங்கள் என்னை நெருங்கி வந்தாலும் இயேசுவின் நிம்மதி பெற்றேன், என்ன நேர்ந்தாலும் அவர் வாக்குப்படி நன்மைக்கே, எல்லாமே நன்மைக்கே, இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தான் என்னை சோதிக்க வந்த போதும் வார்த்தையால் வென்றிடுவேன், இயேசு எனக்காய் நித்திய இரத்தத்தால் எனக்கு வெற்றியே வெற்றியே, இயேசு சிந்திய இரத்தத்தால் வெற்றியே வெற்றியே. என் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், அப்ப கூட அவர் எது எழுதுறாரு பாருங்க, என்னுடைய பாவத்தில் சிவேர் என்று இருந்தாலும் என்னை நிரட்சித்த தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு எழுதுறாரு. கடைசியில பாருங்க, மேகங்கள் சால்வை போல உருண்டோடிடும், எக்காலம் துணித்திடவே
மீட்பர் என்னை அழைக்க வந்திடுவார், நன்மைக்கே ம். எல்லாம் நன்மைக்கே எல்லாம் சொல்லிட்டு அவருடைய ஷூல நீங்க இருந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இழப்புகளின் மத்தியிலும் கூட ஹொரேஷியஸ் ஸ்டாஃபோர்ட் வந்து வாஸ் அ ஸ்ட்ராங் கிறிஸ்டியன். அப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவர் எப்பொழுது வருவீர் என்ற நம்பிக்கையோடு அவர் எழுதுறாரு பாருங்க. அப்புறம் அவருடைய மனைவி ஆனாவை வந்து அவர் அங்க போய் பார்க்கறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஊழியம் பண்றாங்க அங்க. அப்புறம் கடைசியில எருசலேம்ல கூட யூதர்கள் மத்தியிலே அவர்கள் ஊழியம் பண்ணினதாக சரித்திரம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப எப்படி ஒரு மனிதனால அந்த இடத்துல நிற்கும் பொழுது அவரால் எழுத முடிந்தது இந்த பாடலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் அவர் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை அன்ஷேக்கபிள். பரிசுத்த ஆவியினாலதான் நமக்கு வருகிறதாய் நாம் அறிந்திருக்கிறோம். இதை நாம் கேட்கும் பொழுது நமக்கே அது விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற ஒரு சாட்சியா இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசியில் மத்தியில் ஆண்டவர் அதனாலதான் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை துக்கப்படுவீர்களானால், துயரப்படுவீர்களானால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கடைசியாக அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த நம்பிக்கை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்தோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற இந்த நம்பிக்கை, an unshakable hope. அது மாத்திரமல்ல, unchanging hope. இது மாத்திரமல்ல, it's a living hope, it's a confident hope. We have an eternal hope. So அந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. உங்களுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்களும் ஆண்டவரே அநேக சேலஞ்சஸ் இருந்தாலும் ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு உண்மையே நோக்கி நாங்கள் செல்லுகிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த வரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாங்கள் தொடர்ந்து பிரயாணிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாங்கள் மேலோங்கவும் தேவ அன்பிலே நீங்கள் சிறந்து விளங்கவும் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today.